நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் கல்லை எப்படி உற்பத்தி பண்ணுறோம், அதை எப்படி இறக்குறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சுண்ணாம்பு பைனி தான் இறக்கியிருந்தோம். இப்போ கல்லுக்கும் சுண்ணாம்பு பைனிக்கும் என்ன வித்தியாசம்னா, பனையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து பைனி தான். அது தித்திப்பாக தான் இருக்கும். அதில் அந்த பைனி கெட்டு போகாமல் இருக்க, இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக களையத்தில் போட்டு தான் இறக்குறோம். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த சுண்ணாம்பு தடவுறோம். அந்த சுண்ணாம்பு தடவாமல் நம்ம புது களையத்தை வாங்கி கொண்டு பனையில் கட்டி போட்டோன்னா அதில் பைனி விழும். இப்போ நேற்று ஈவினிங் கட்டினேன், இன்றைக்கி காலையில் அந்த பைனியை நான் இறக்கியாச்சு. அதை இறக்காமல் போட்டேன்னா அது வந்து நொதித்தல் நடக்கும். உள்ள நொதித்தல் நடந்து அது வந்து கல்லாட்டு மாறும். இவ்வளோ தான் நடக்குது. நம்ம அதில் எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறதும் கிடையாது, கலப்படம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் நேற்று ஈவினிங் களையும் கட்டினேன், இன்றைக்கி காலையில் அந்த பைனியை இறக்கியாச்சு. ஆனாலும் அந்த பைனியை ஊற்றின மீதி சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து உள்ளே இருக்க தான் செய்யுது. அந்த ஈரப்பதம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் காலையில் கட்டி போட்டு போகிறேன். நான் சாயங்காலம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பாலையிலேருந்து ஒவ்வொரு சொட்டாக தான் விழும்.